கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம், கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கலைஞர் பூங்கா, இப்படி முக்கியமான இடங்களுக்கெல்லாம் கருணாநிதி பெயரை சூட்டி வச்சிருக்க முதல்வர் ஸ்டாலினோட திமுக அரசு முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை பெயரையும் பெருந்தலைவர் காமராஜர் அமைச்சரவையில பணியாற்றிய நேர்மையான தலைவர் கக்கன் ஆகியோர் பெயரையும் கோவை மாநகராட்சியோட கழிப்பறைக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி பொதுமக்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மக்கள் வரி பணத்துல தன் தந்தையோட பெயரை சூட்டிக்கிறது மட்டும் இல்லாம எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் போன கக்கன் போன்ற தலைவர்களோட பெயரை கழிப்பறைக்கு சூட்டி இருப்பது திமுகவுடைய சமூக அநீதியை வெளிச்சமிட்டு காட்டுகிறது. மேலும் இது அவர்களை அவமானப்படுத்தும் நோக்கத்தை தவிர வேற என்னவா இருக்க முடியும்? எனவே கழிப்பறையில் தலைவர்கள் பெயரை எழுத காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு இனி இது போன்ற அவமரியாதை நடைபெறா வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகம் திமுகவின் சொத்து அல்ல என்பதை இனியாவது ஸ்டாலின் உணர்வதோடு தமிழகத்தின் நலனுக்காக பாடுபட்ட அனைத்து தலைவர்களையும் மதிக்க வேண்டும்.